400 TMC தண்ணீர் பெற்றுக் கொண்டிருந்தோம் காவிரியிலே. அருமை பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள் வழக்கு தொடுத்தார்கள். அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சியிலே இருந்தார்கள். அந்த வழக்கை திரும்ப பெறுங்கள் என்று அவர் சொன்னதற்காக எங்கே தன்னுடைய ஆட்சியை அம்மையார் இந்திரா காந்தி கலைத்து விடுவாரோ என்று பயந்து வருவ வழக்கை திரும்ப பெற்றதால் தமிழன் காவிரி நதிநீரின் உரிமையை இழந்தான். அந்த இடத்தில் இவர்கள் தோற்று போனார்கள். அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுகிறார்கள். எல்லா இடத்திலும் தோற்றவர்கள் இவர்கள். அணு உலையை நிறுவ அனுமதித்தது யார்? இவர்கள்தான். அன்பு தம்பி தங்கைகளே, என்னரும் பெற்றோர்களை இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாக அணு உலை ரஷ்யாவிலே 1986 வெடிக்கிறது. செர்னோபிலில் ரஷ்யாவிலே அணு உலை ஒரு பேரழிவை ஏற்படுத்துகிறது. கோப்பர்ச்சேவ் என்ற ரஷ்ய அதிபர் பேசுகிறார். என் அன்பு தம்பி தங்கைகளே, இந்த இழப்பை, இந்த அழிவை ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமானதாக நான் கருதவில்லை, ஒட்டுமொத்த உலகத்திற்குமான பேரழிவாக பார்க்கிறேன், பெரும் எச்சரிக்கையாக பார்க்கிறேன். நாம் நம்பினோம் இந்த விஞ்ஞானிகளை, இந்த அறிவியல் அறிஞர்களை, ஆபத்து பார்ந்தவர்கள், இவர்கள் காப்பார்கள் என்று ஏமாற்றப்பட்டோம். ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு இதன் அருகில் வராதீர்கள் என்று. எத்தனை ஆண்டுகள்? 1,00,000 ஆண்டுகளுக்கு இதன் அருகில் வராதீர்கள் என்று பெரிய இரும்பு கேட்டை கதவை போட்டு கம்பியை போட்டு மூடிவிட்டு பூட்டை போட்டு விட்டு போய்விட்டார். போரின் பேரழிவிற்கு பிறகு கூட மக்கள் மீள்குடியேற்றம் செய்துவிட முடியும் அந்த இடத்திலே. ஆனால் ஒரு அணு உலை வெடித்த இடத்தில் என் அன்பு சொந்தங்களே, மறுபடி மனிதன் அங்கே மீள்குடியேற்றம் செய்ய முடியாது. நீங்கள் அணுவினுடைய அந்த வீச்சை நீங்கள் புரிந்து கொள்ளணும். உலகில் பாதுகாப்பான அணு என்று ஒன்றே கிடையாது. அணுகுண்டு மேலே அணுகுண்டு மேலே அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு அருகிலே குடியிருப்பதும் இரண்டும் ஒன்றுதான். நான் சொல்லல, அணு விஞ்ஞானிகளே. நன்கு கட்டமைக்கப்பட்ட காங்கிரீட் மதில் சுவரை 1,00,000 கிலோமீட்டர் வேகத்திலே ஊடுருவி பாயுங்கிறான் அணு. நன்கு கட்டமைக்கப்பட்ட காங்கிரீட் சுவரையே அப்படி ஊடுருவிப்போம்னா மனித தோல் எம்மாத்திரம் பார்த்துக்க. நீ அணு உலை வெடிக்க வேண்டியதில்லை என் அன்பு தம்பி தங்கைகளே. அணு உலையை குளிர்வித்து விட்டுக்கிட்டு குளிர வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் கடற்கரை ஓரத்திலே கட்டுவான். அப்ப குளிர் அது மேல அந்த அணு உலை மேல தண்ணீரை பீச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த தண்ணீர் அப்படியே கடலுக்குள்ள போகும். அந்த அணு உலையிலிருந்து பட்டு போறதுலே கதிர்வீச்சு போய்கிட்டே இருக்கும். இந்த தண்ணீர் தரையில பட்டு புல்லு முளைச்சு அந்த புல்லை மாடு திண்டு அந்த மாட்டில் பாலை கறந்து, நல்லா கவனிச்சுக்கணும், பாலை கறந்து பாலை தயிராக்கி நெய்யாக்கி அந்த வெண்ணெய் எடுத்து நெய்யை எடுத்து ஒரு கண்ணாடி போத்தலில் அடைச்சு மூடிட்டு இருட்டு அறைக்குள் நடு அறையில் வைத்து மின் விளக்கை அணைச்சிட்டா பகல் போல பளிச்சென்று எரியுங்கிறான். இவ்வளவு கடந்து போயும் அந்த அணுவீச்சு குறையில்லை. பல லட்சக்கணக்கான மீன்கள் செத்து கரை ஒதுங்குச்சு. ஏன்னு கேட்டதுக்கு வேணா பதில் சொன்னானா, இந்த அணு உலையை குளிர் வச்சு உள்ள தள்ளுற தண்ணி தான். எதை பத்தியும் கவலைப்பட மாட்டார்கள். முதலில் இந்த அணு உலை 1986 ரஷ்யாவில் வெடிக்கிறது. 88 ஐயா ராஜீவ் காந்தி ஒப்பந்தம் போடுறது. இவ்வளவு பேராபத்திற்கு பிறகு ஒரு நாட்டின் தலைவன் எதை பற்றியுமே கவலைப்படாம என் நாட்டுக்கு கொடுங்கன்னு அணு உலையை கையெழுத்து போட்டு வர்றது. அந்த அணு உலையை முதலாக கேரளாவுக்கு தான் வைக்க போனாங்க. கேரளாவை ஆண்டது யார்? கம்யூனிஸ்ட். ஆள்றது யார்? காங்கிரஸ். இந்த ரெண்டு கட்சியும் அணு உலை வேண்டாம், நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோட வாழ்வது முதன்மையானதுன்னு தூக்கிட்டு போட்டான். அங்கே நிராகரிக்கப்பட்ட அணு உலை தமிழர் தாய் நிலத்தில் தூத்துக்குடியில் இடிந்தகரையில் நடப்படுகிறது. நட்டபோது இருந்தவர்கள் யார்? இவர்கள் தான் திராவிட திருவாளர்கள். ஒன்னு திமுக, ஒன்னு அதிமுக. கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். ஏற்றுக்கொண்டது யார்? இவர்கள் தான். அவ்வளவு பேராபத்து கொண்ட அணு உலையை அன்னை தமிழ்நிலத்தில் நட வைத்து தோற்று போனார்கள். இவர்கள் தோற்று போனார்கள். 2 ஆண்டு கால எதிர்ப்பு போராட்டம் ஏறிட்டு பார்க்காது தோற்று போனார்கள்.
ஒவ்வொரு போராட்டக்காரன் மீதும் 600, 200, 300 வழக்குகளை போட்டு தோற்று போனார்கள். ஆனாலும் அவ்வப்போது தேர்தலில் வெற்றி பெறுகிறார்கள். தூத்துக்குடியில் கூட வெற்றி பெறுகிறார்கள். ஸ்டெர்லைட் தாமிரம் இல்லாது எப்படி? தாமிர ஆலையை பற்றி கவலைப்பட்ட இவர்கள் தண்ணீரின் தேவையை பற்றி கவலைப்படவில்லை, தோற்று போனார்கள். அனில் அகர்வால் இவன் எங்க இருக்கான்? லண்டன்ல இருக்கான். ஏன் பாதுகாப்பான ஸ்டெர்லைட் தானே. தூத்துக்குடியிலே ஒரு வீடை கட்டி பக்கத்தில் இருக்கலாமே, ஸ்டெர்லைட்டுக்கு பக்கத்தில். எந்தெந்த அதிகாரி பாதுகாப்பானது என்று சொன்னானோ அவன் அதே ஸ்டெர்லைட் வளாகத்திலே வீடு கட்டி வரலாமே. சில பேர்லாம் அவங்களுக்கு தெரியாது. புதுச்சேரி முதல்வராக இருந்த ஐயா நாராயணசாமிலாம் அணு உலை பாதுகாப்பானது, ஃப்ளைட் வந்து மோதினாலும் ஒன்றும் ஆகாது. அப்போ என்ன சொல்ல தோணும்? ஒரு ஃப்ளைட்டில் ஐயாவை ஏற்றி மோதி காட்டுங்க, நாங்கள் அப்படியே பார்க்குறோம், ஒன்றும் ஆகலைன்னா நாங்கள் போராட்டத்தை கைவிடுறோம், அப்படி தானே சொல்ல தோணும். என்கிட்ட கேட்டானே ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், ஏங்க இவ்வளோ நாள் இருந்துட்டு என்னங்க திடீர்னு அணுவில் எல்லாம் வந்து ஏங்க பிறகு சீமான் நீங்கள் வந்து அணுவில் வேணாம்னு போராடுறீங்க, இப்போ வந்து போராடுறீங்க அப்படின்னு. தம்பி, உங்கள் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாட்டிய பத்திரிக்கை அடிச்சிட்டிய, ஊரையெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டியே, கல்யாண மண்டபத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க. இப்போ தான் தெரியுது தாலி கட்ட போகிறதுக்கு சத்த நேரத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கு எய்ட்ஸ்ன்ட்டு. இப்போ கல்யாணத்தை நடத்துவில நிறுத்துவில தம்பி. எனக்கு இப்போ தான் தெரியுது அணுவில் இவ்வளவு ஆபத்துன்னு, நிறுத்துறேன். நீ எப்படி உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு உன் மாப்பிள்ளை பார்த்த மாப்பிள்ளைக்கு எய்ட்ஸ்னா கல்யாணத்தை தடுப்பியோ, அப்படித்தான் நான் அணுவில் வேணாம்னு இப்போ தடுக்கிறேன். தோற்று போனவர்கள் இவர்கள். திராவிட மாடல் என்பது தீந்து போன மாடல், பழைய ஓல்டு அம்பாசிடர். அதை ஈம்பித்தாலை பேர்ச்சம்பளத்து கூட இவன் வாங்க மாட்டான். இன்னைக்கு அவவே ரேஞ்ச் ரோவர் அதுன்னு 1.5 கோடி 2 கோடி பேருக்கு மாடல். திராவிடம்ங்கிறது சமஸ்கிருதம், மாடல்ங்கிறது இங்கிலீஷ், தமிழ் வாழ்க. திராவிடம்ங்கிறது என்ன சொல்லு? தமிழா? தமிழா? சமஸ்கிருதம். மாடல் என்ன? தமிழா? ஆங்கிலம். இவங்க தான் தமிழை வாழ வைக்க வந்தவங்க. தோற்று போனவர்கள் இவர்கள். ஃபிளாப் கிடையாது, அட்டர் ஃபிளாப்ல அட்டர் ஃபிளாப்பான திராவிட மாடல். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் எங்கடா இருக்கு? இந்த விக்கிரவாண்டி தமிழகத்தினுடைய ஒரு முதன்மையான ஒரு ஊர். என் கடத்தருவில் வர்ற எங்கேயாவது என் விளம்பர பலகையில் பாடுறாங்க வர வாக்கரோ, சிரிக்காத ஒரு தடவை சீரியஸா பாரு, அண்ணன் சொல்றது இத்தனை நாள் ஆழமா பாரு. வாக்கரோ, அந்த பக்கத்தில் ஒரு தமிழ் எழுதியிருக்கலாம், அது படி படி. வாக்கரோ எழுத்து தமிழ், உச்சரிப்பு என்ன? தமிங்கிலம். தட்ஸ் ஆல். தங்கிலீஷ். உலகத்தின் மூத்த மொழியை, ஆதி மனிதன் பேசிய மொழியை, எல்லா மொழிகளின் தாய்மொழியை, உன்னரும் தமிழ் மொழியை உன் கண் முன்னே சிதைத்த அழித்த இடத்திலே திராவிடர்கள் தோற்று போனார்கள். அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வெல்வார்கள். இந்திக்கு இங்கே ஆதிக்கமா? எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ? புரட்சி பாவலன் விடுத்த அறைகூவலுக்கேற்ப ஓடி வந்த எண்ணரும் எண்ணின முன்னோர்கள் தீந்தேகத்தை தீக்கு தின்ன கொடுத்தார்கள். நஞ்சுண்டு மாண்டார்கள். சிறைக்குள்ளே வதைப்பட்டு மிதிப்பட்டு செத்தார்கள். ஏன்? எண்ணரும் தாய்மொழி செத்து விடக்கூடாது என்பதற்காக. இந்தி திணிப்பால் என் அருமை தாய்மொழி இறந்து விடுமோ என்பதற்காக. அது எப்படிங்க இந்திய திணிச்சா மொழி இறந்துருமாங்க அப்படின்னு? இறந்துருச்சுல. மத்திய அரசு கொண்டு வருகிற எல்லா திட்டத்திற்கும் பெயர் இந்தியில தான் இருக்குது. அதை மாற்ற முடியுதா அவர்களால? இல்ல இல்ல. மகளிர் காங்கிரஸ் இல்ல, காங்கிரஸ் இல்ல. எவனாவது கட்டியடா மான தமிழ ஒரு தமிழச்சி? மகளிர் காங்கிரஸ் இல்லை. காங்கிரஸ் என்ன தமிழ் சொல்ல? காங்கிரஸ் என்னது இங்கிலீஷ். காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து ஆளன் ஆக்டிவ் ஒரு வெள்ளக்கார பொம்பளை தொடங்கினா. இது என்னது? இது
தமிழ்நாட்டில் மகளிர் காங்கிரஸ் சொன்னா கூட மன்னிக்கலாம், மகிழா காங்கிரஸ் அப்படித்தானே இருக்குது, அப்படித்தானே இருக்குது. ஏன் ஏன் நீங்க கேட்கல? தமிழ் வளர்க்கிறது. தலைநகருக்கு வா, நம்ம தமிழ்ல இருக்கும். சென்னை இங்கிலீஷ்ல இருக்கும். கன்னியாகுமரிக்கு போ, நம்ம தமிழ்ல இருக்கும். கன்னியாகுமரி இங்கிலீஷ் எழுதி வச்சிருப்பான். இதெல்லாம் என்ன சேட்டை, என்ன சேட்டை? எங்கே இருக்கு தமிழ்? இந்தியை எங்கே எதிர்த்தார்கள் இவர்கள்? இந்தியை திணித்தேன் எதிர்த்தாய், இந்திக்காரனை திணிக்கிறாய், என்ன செய்வாய்? பதில் இல்லை. தோற்று போனார்கள் இவர்கள், தோற்று போனார்கள். எந்த ஒன்றை இவர்கள் சரியாக செய்திருக்கிறார்கள் என் உடன் பிறந்தவர்களே? எந்த ஒன்றை? 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த இவர்கள் இலவச அரிசி கொடுத்தால் தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் விளக்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் என் இன மக்களை நிறுத்திய இடத்திலே இவர்கள் தோற்று போனார்கள். அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுவார்கள். இலவசம் இலவசம் இலவசம், எல்லாவற்றையும் இலவசம் என்று வெற்று பசப்பு இனிப்பு வார்த்தைகளால் என் மக்களை வீழ்த்தி விட்டார்கள். ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அடைவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். தவ திரு குன்றக்குடி அடிகளார் என்கிற பெருந்தகை முன்வைத்த தத்துவம். போன ஆண்டு மிக்சி வாங்கினவன், போன ஆண்டு இலவசம் பெற்றவன், இந்த ஆண்டு நான் வளர்ந்து விட்டேன், இந்த ஆண்டு எனக்கு இலவசம் தேவையில்லை, வேற யாருக்காவது ஏழ்மை வறுமையில் இருக்கிறவருக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிற ஒருத்தனை சொல். போன ஆண்டு இலவசம் பெற்றேன், இப்ப நான் வளர்ந்துட்டேன், எனக்கு வேணாம், வேற யாருக்காவது கொடுங்க என்று சொல்றவன பாரு. சரி, நீ மிக்சி கொடுத்த, மிக்சி எத்தனை நாள் இயங்கும்? ஆழ்ந்து யோசிச்சு பார்க்கணும். மிக்சி எத்தனை நாள் இயங்கும்? ஒரு 6 மாசம் பழுதாயிரும். அதுக்கப்புறம் மாவு அரைக்க, மசாலா அரைக்க என்ன பண்ணுவ? அடுத்த தேர்தல் வரைக்கும் நீ மசாலா அரைக்காம இருப்பியா? சொல்லு. மிக்சி கொடுத்த, அதை அரைக்கிறது கரண்ட் கொடுத்தியா? மிக்சியை கொடுத்த, அதில் எதை போட்டு அரைப்ப? மல்லி, மஞ்சள், மிளக, அதில் எந்த கொப்பை விளைய வச்சு கொடுப்பேன்? அது ஒரு விவசாயி தானே விளைய வச்சு கொடுக்கணும். மிக்சி கிரைண்டர் எதை போட்டு ஆட்டுவாய்? அரிசி பருப்பு உளுந்து எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வரும்? என் ஆத்தால் அப்ப வெம்பாடு விட்டு விளை வச்சு தரணும். அந்த விவசாயியின் வாழ்க்கை பற்றி நீ என்னைக்காவது சிந்திச்சிருக்கியா? தோற்று போனீர்கள் நீங்கள். 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்ட துடிக்கிற பெருமக்களே, விண்ணூர்தியில் நீ பறக்கலாம். விண்ணூர்தியில் இருப்பவனுக்கும் தவிக்கும் பசிக்கும் சோர் நீர் பூமியில் இருந்தான் போடா முட்டா பயல்களா. விண்ணூர்தியில் பறப்பது வளர்ச்சிதான். அங்கே வானூர்திக்குள் இருப்பவனுக்கும் வயிறு பசிக்கும், அவனுக்கு சோர் நிலத்தில் இருந்தான் போகணும். இது ஏன் உங்களுக்கு தெரியல? தோற்று போனீர்கள், தோற்று போனீர்கள். இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் மின்சாரம் இல்லாத எந்த இயக்கமும் இல்லை. இது அடிப்படை அறிவு. ஆனால் அந்த மின்சாரத்தை தடையின்றி தன் குடிகளுக்கு தர உங்களுக்கு ஒரு திட்டம் இல்லை. தோற்று போனீர்கள். அவ்வப்போது தேர்தலில் மட்டும் காசு கொடுத்து வாக்கை பெற்று வென்று விடுகிறீர்கள். இது வெற்றியா தோல்வியா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், தலைவர் பெருமக்கள் மல்லாந்து விடுத்து சிந்தித்து பாருங்கள். இப்படி ஒரு வெற்றிக்கு கள்ளச்சாராயம் குடித்து நிம்மதியாக படுத்து தூங்கலாம். நீங்கள் 10 லட்சம் கொடுக்கிறீர்கள், நான் ஒவ்வொரு சாவுக்கும் ஒவ்வொரு கோடி கொடுக்க தயாராக இருக்கிறேன். தயவு செய்து குடியுங்கள். நாங்க ஆட்சிக்கு வந்தா இருக்காது, அதுக்குள்ள இடையில உங்க ஆட்சியிலே குடிச்சு முடிச்சிருங்க. ஏன்டா குடிச்சாயின்னு கேட்டா கள்ளச்சாரத்தை ஒழிக்கணும், நாங்க அதான் குடிச்சே ஒழிச்சிடலான்னு முடிவு பண்ணி தானே குடிச்சோம்ன்றேன். என்ன பண்ண சொல்ற?